நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்திற்கும் உரிய வித்யாபுத்திரன் வி.ஆர். ராஜா குளத்தூர்லேருந்து பேசுகிறேன். இது என்னுடைய 363வது வீடியோ. இன்றைக்கி நம்ம அக்ஷர சக்தி பீடத்தில் 46வது பீடமாக பார்க்குறோம். சான்ற எழுத்துது. இந்த தேவி மங்கள கௌரின்னு சொல்லியிருக்கு. நேற்று பார்த்த தேவியும் இவ்வளோ கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கா. 2 கையில் மேற்கையில் தாமரைப்பூ கமலம் வச்சுருக்கேன், முன் கையில் வர அபயம். சரி, கிட்டத்தட்ட பார்க்குறதுக்கு அதே மாதிரி ரூபமாட்டு தான் இருக்கும். நான் வேறு இப்போ திருப்பியும் போட்டாலும் ரூபம் கிட்டத்தட்ட சேம் தான். இட்ஸ் நோ டிஃப்ரென்சியேஷன். அதையும் சொல்லிடுறேன் நான் முன்னாடியே. ஸோ சமஸ்கிருதத்தில் 30வது மெய்யெழுத்து சா. இதற்குரிய அம்பிகையின் திருநாமம் ஸ்ரீதேவி அல்லது மங்கள கௌரி சொல்லியிருக்கு. இவளது ரூபராவணத்தை சித்த சாப்பிரதந்திரம் அழகாக கூறுகிறது. சாக்கியா மங்கள கௌரி து தப்ஜ ஜாம்பு சாக்கிய மங்கள கௌரி து தப்த ஜாம்பூதன பிரபா சகசிர பத்ம பீடஸ்த திவ்யாபரணபூஷித சதுர்புஜா கரைதத்தே பத்ம தய அபயான்வராத் பண்ணிருக்கும். மங்கள கௌரியான ஷம் ரூபிணி ஒளிரும் பொன்னிறத்தில் உயர்ந்த ஆபரணங்களால் அலங்கரிக்கப்பட்டவளாக 2 கரங்களில் தாமரை மலர்களையும் மற்ற இருக்களையும் வர அபய முத்திரைகளையும் கொண்டு 4 கரங்களுடன் 1000 தாமரை, ஒரு தாமரை தான் போட்டிருக்கு, 1000 தாமரை இதழில் அமர்ந்திருக்கிறாள். அதாவது சகஸ்திரல பத்மஸ்தம் சொல்கிறோம். சகஸ்திரதள பத்மஸ்தம்னு 1000 இதழ் கொண்ட தாமரை அதில் அமர்ந்திருக்கா. சாக்தத்தில் மிருத்துக்கலையாகவும், சைவத்தில் பகனாகவும், வைணவத்தில் ரிஷக்னாகவும், நம் சரீரத்தில் இதய முதல் வலக்கை நுனிவரையாகவும் சங்கர்ஷ்ணமாக சாந்திரோரா சொல்லப்படுகிறாள் என்று கீழ்காணும் மாத்திருக்கான கண்டு கூறுகிறது. மிருத்யோர் பக விருஷ்ட நச்ச கிருதோ தட்சகரசித சங்கரணோஸ்தித சம்ஜஞ்ச சகரோபித் பிரீத்தித சம் அக்ஷரம் பிரிந்த வாமனகிரியில் தாட்சாயினி வழக்கை பெறுவர் சில மேல் இதோடு கூறுகிறார்கள், விழுந்ததுன்னு சொல்கிறாங்க. அங்கே செய்யப்படும் ஜபங்கள் பூர்ண சித்தி பெறுன்னு சொல்லியிருக்கு. வாமனகிரி என்றால் குறுங்குன்றம், சின்னது குட்டியான மலை. இந்த வாமனகிரியை பிற்காலத்தில் பைரவகிரி என்று மருவியதான். இந்த சிறிய குன்று அவந்தி நாட்டில் ஷிப்ரா நதிக்கரையில் இருந்ததென்று புராணங்கள் மூலம் அறியும். ஷிப்ரா நதி உஜ்ஜயின் பக்கத்தில் இருக்கு. உஜ்ஜயின் தான் அவந்தின் தேசம் சொல்லப்பட்டிருக்கு. அதாவது சப்த மோட்சபுரிகள் உஜ்ஜயின் ஒன்று. அதன் இருப்பிடம் குறித்து ஆராய்ந்த போது உஜ்ஜயினின் புறநகர் பகுதியில் உள்ள பைரவர் கார்க என்ற கிராமத்திற்கே இருக்கும் சிறிய குன்றே 46வது பீடமான பைரவகிரி என்றும் அதை ஒட்டு செல்லும் நதியே ஷிப்ரா என்னும் புண்ணிய நதி. நான் உஜ்ஜயினுக்கு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணும்போது, டிராஃபிக்கில் ஒர்க் பண்ணும்போது 3 தடவை போயிருக்கேன். நான் எனக்கு உஜ்ஜயினுக்கு போகல, ஆஃபீஸ் அங்கே கிடையாது. இந்தூருக்கு போவேன். இந்தூரில் இந்த பக்கம் 100 கிலோமீட்டர் போனால் இதுக்கு போயிடலாம். மோர் தென் 2 hours ட்ராவல். நம்ம ஓங்காரேஸ்வர் போகலாம். இந்த பக்கத்தில் ஒரு 75-100 கிலோமீட்டர் போனால் உஜ்ஜயின் போயிடலாம். நான் தேவாசம் ஒரு இடத்துக்கு போவேன். இங்கே இந்தூர்லேருந்து அங்கேருந்து கெட்டது. ஸோ தேவாசனம் தேவி வாசம் பண்ண இடம். மலை மேலே அம்பாள் இருக்குது, சண்டிகா பரமேஸ்வரி, காளி 2 இருக்குது மேலே. ஸோ இந்த உஜ்ஜயினில் ரொம்ப அழகான, நான் எர்லி மார்னிங் 5 மணிக்கெலாம் கிளம்பி போகிறதுனால வயக்காடு நல்லா இந்த வேர்க்கடலாம் போட்டிருப்பேன், நெற்பயிரெலாம் தெரியுது, கோதுமை பயிரெலாம் தெரியும். ரொம்ப அழகாக இருக்கும். டாக்ஸியில் போகும்போது ரொம்ப பனி பிரதேசமாக இருக்கும். நிறைய குடிசைகள். அங்கே இருக்கிற குடிசையெல்லாம் மண் குடிசையாக இருந்தால் கூட மேல் பாகத்தில் தட்டு ஓடுன்னு சொல்கிறோம் இல்லையா, களிமண்ணே செப்பையாக ஸ்கொயராட்டம் பண்ணி அதுதான் பரப்பியிருப்பா கூரைக்கு. மஞ்சள் புல்லாட்டமும் இருக்கும். ஸோ உஜ்ஜயினில் மகாகாளேஸ்வரர்ன்ற சன்னதி இருக்குது. கட்காளின்னு ஒன்று இருக்குது. வெளியில் வேறு ஒரு 2 இருக்குது. அதாவது உஜ்ஜயின் நகரத்துக்கு ஒரு 1 or 2 கிலோமீட்டர் வெளியில் போனால் மண்கோட்டையெல்லாம் வரும். விக்ரமாதித்தன் பூஜை பண்ண கோவில் அங்கே தனியாக ஒன்று இருக்குது. இந்த கட்காளின்ற இடம் இந்த மகாகாளேஸ்வரர் கோவில் பக்கத்திலே ஒன்று வருது. அங்கே தான் அதுவும் விக்ரமாதித்தனுடைய இதுன்னு சொல்லப்படுறது. ஸோ இந்த க்ஷேத்திர பாலகர் இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா,
33வது அக்ஷர சக்தியை தரிசித்த போது உஜ்ஜயின் சலத்தை ஆல்ரெடி நம்ம கண்காணி பார்த்துட்டோம் நம்ம. இப்போ திருப்பி 2வது தடவை இது வருது. இப்போ இந்த அம்பாள் வந்து பைரவர் கார்கர் வந்து பைரவ குன்று வாமன குன்றுன்னு சொல்கிறாள் இல்லையா, அந்த இடத்துல இருக்குன்றா. அங்கேயே பார்த்தா அம்பாள் எதுவும் காணும், அது நான் சொல்லிடுறேன். ஸோ அங்கே என்ன இருக்குன்னா, இந்த உஜ்ஜயின் நகரில் மையப்பகுதியாக விளங்கும் மகாகாளேஸ்வர் கோவில் ஆதி காலத்தில் மரங்கள் நடந்த காட்டு பிரதேசமாக விளங்கியதான். அந்த காட்டில் ஆசிரமங்கள் பிறந்த முனிவர்களை நல்லா தபஸ் பண்ணியிருக்க, மகாகாளேஸ்வர் வழிபட்டிருக்க. இந்த புனித பகுதி மகாகால வனம் பேர். மகாகாளேஸ்வரர் கோவில் இருக்கிற இடம் மகாகால வனமாக இருந்து பின்னாடி இது மாறுறது. இது ஸ்காந்த புராணத்தை சொல்லியிருக்கு. அந்த காலத்தில் ஷிப்ரா நதியில் கரையில் நிர்மாணிக்கப்பட்ட நகருக்கு அவந்திகா, அவந்தி நாட்டின் தலைநகரே இந்த அவந்திகா. இந்த அவந்தி தேசம்தான் பிற்காலத்தில் மாளவ தேசம் அழைக்கப்பட்டது. அந்த அவந்தியே பின்னர் உஜ்ஜயின் சொல்லப்படுறது. உஜ்ஜயினில் என்ன மிச்ச இடத்தெல்லாம் மதுரையெல்லாம் பார்க்குறோம், மீனாட்சி அம்மன் கோவில் தான் பழமையாக இருக்கும். மிச்ச வீடுகள்லாம் வந்து ஓட்டு வீடுகள்லாம் இருக்குது. பட் பெரிய மாட மாளிகை கூட கோபுரம்லாம் காணும் இப்போ. ஆனால் உஜ்ஜயினில் போனால் அதை பார்க்கலாம். நம்ம தெருக்களே வந்து ரொம்ப அழகாக இருக்கும், உயரமான கட்டடங்கள், இந்த உப்பரிகள்லாம் பார்க்கலாம். அந்த ராணிகள்லாம் வந்து நிற்கிற மாதிரி இருக்க அந்த மாதிரி இதெல்லாம், அந்த பால்கனி கிட்டத்தட்ட பழைய அடுக்குகள் உள்ள பில்டிங்கெல்லாம் பார்க்கலாம் உஜ்ஜயினில். அந்த காலத்து பல்வேறு காலகட்டங்களில் பல்வேறு பெயர்களை பெற்ற உஜ்ஜயினி அவந்தி நாட்டின் தலைநகரானதால் அவந்திகா, புண்ணியத்தலமானதால் பிரதிகல்பா. நகரின் மாளிகைகளில் சில பொன்னிறத்திலும் மற்றும் சில மாளிகைகளில் பொன் ஓடுகள் காணப்பட்டதால் கனகசிங்கா அப்படின்னு பேர் இருக்கு. அடர்ந்த மலர் பூங்காக்கள் தென்பட்டதால் குமுத்பதி. புனிதமான தர்பை செலுத்தி வந்ததால் குசஸ்தலி. இங்கோட குசஸ்தல ஆறு இருக்குது சென்னையில். குசஸ்தலின்னா தர்பக்காடு நிறைஞ்ச இடம்னு அர்த்தம், நைமிசாரண்யன்னு அர்த்தம் தான். வெண்தாமரையும் செந்தாமரையும் போட்டி பூத்து குளங்கள் நிறைந்ததால் பத்மாவதி. பார்க்கலாம், அந்த குளங்கள்லாம் பார்க்கலாம். நம்ம காரில் போகும்போது 2 சைடு பார்த்தா நிறைய தாமரை குளங்கள் பார்க்கலாங்க. ஒரே சமயத்தில் 10 தேர்கள் ஓடும் அளவுக்கு அகன்ற வீதிகள் கொண்டதால் விலாசா. விண்ணோர் அடிக்கடி விஜயம் செய்வதால் அமராவதி. புராந்தக அசுரனை பரமனை தனது பாசுபதாசரத்தால் தாக்கி கொன்றதால் உஜ்ஜயினி. பல காரண பெயர்கள் இங்கே இருக்குது. இங்கே ஊரில் 82 சிவாலயங்கள், 8 பைரவர் கோவில், 14 ருத்ர கோவில், 12 ஆதித்யர், 12 தேவி கோவில்கள், 24 மாத்திருகா கோவில்கள், 6 விநாயகர் கோவில் கொண்ட உஜ்ஜயினியும் 7 மோட்சபுரிகளும் ஒன்றாக கருதப்படுறது. இப்போ வந்து கௌதம புத்தர் காலத்தில் உஜ்ஜயினை பற்றி ஆதாரபூர்வமான குறிப்புகள் கிடைக்கின்றன. புத்தரின் பிரதம சீடரான மகா காத்தியாயினர், அவந்தி மன்னன் பிரச்சோதனின் குருநாதரின் மைந்தர். பிரச்சோதனின் மகன் சூரசேனன் இந்த பகுதியில் பௌத்த மதத்தை தீவிரமாக பரப்பினான். பிரஷ்னோதனின் மகள் வாசபதத்தை, இது தனியாக வந்து இந்த புத்த மத கதைகளில் வரும் வாசபதத்தை. சத்தீஸ்கர் மாநிலத்தில் பஸ்ஸர் மாவட்டம் தற்காலத்தில் அழைக்கப்படும் வத்சவ நாடு அதிபதியான உதயணனை கனவுல கண்டு காதலிக்கிறார். இந்த உதயன் வாசவத்தை காதல் கதை தனியாக வந்து நூல்கள்லாம் இருக்குது. காவியத்தில் காணும் இந்த சொப்பன வாசபதம் ஒரு காவியம் அதில் சொல்லியிருக்கார். அந்த கால உஜ்ஜயினியை அப்படியே படம் பிடித்து காட்டுகிறது அந்த அரிய நூல். இந்த மாநகரின் அதிபதியே மகாகாளேஸ்வரர். நானே கையால் அபிஷேகம் பண்ணியிருக்கேன், 3 தடவை பண்ணியிருக்கேன். அதுக்கு மகாகாளேஸ்வருக்கு அபிஷேகம்லாம் பார்க்கணும், கண் கொடுத்துக்கணும். முதல் நாள் எரிஞ்ச பணத்தினுடைய சாம்பல் எடுத்துன்னு வந்து மேலதாளத்தோடு கொண்டுருவா. அதை வந்து லேடிஸ் எல்லாம் வெளில அமைச்சிட்டு பஃப் மாதிரி பண்ணி அப்படியே குத்துவா. அதுக்கு தனியாக டம்மர்கள்லாம் அடிக்கும். லேடிஸ் நாட் அலோடு, பயந்துருவான்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா வந்து திருப்பி அபிஷேகம்லாம் பண்ணி கருவறை உள்ளே போகலாம் நம்ம. அதுக்கப்புறமா வந்து சந்தன பூச்செல்லாம் பண்ணி மீச கீசெல்லாம் வச்சு அலங்காரம்லாம் பண்ணுறா. அதுக்கு ஸோ முக்கியமாக சிவபுராணம், பிரம்ம புராணம், அக்னி புராணம், வாமன புராணம், ஸ்காந்த புராணம், மத்ஸ்ய புராணம், பவிஷ்ய புராணம், சௌர புராணம் ஆகிய நூல்கள் இந்த ஊரை பற்றி சொல்கிறது, கோவிலை பற்றி சொல்கிறது. விக்ரமாதித்யன் வழிபட்ட நகர்கோட் ராணி என்ற தேவியை இந்த நகரின் காவல் தெய்வமாக அறிகிறார்கள். சோபீஸ் கம்பா 24 தூண்கள் என்ற இடத்தில் பாலையம்மன் கோவில்களில் இன்றும் உயிர் பலிகள் இடப்படுகின்றன. இன்னி வரைக்கும் அந்த பலியெல்லாம் இருக்காங்க. ஏன்னா விக்ரமாதித்யன் பீரியடில் ஊரில் வந்து இந்த யோகினி கணக்கள்லாம் 64 யோகினிகள் சொல்கிறா இல்லையா, அவளை மக்களை தொந்தரவு பண்ண அவளுக்காக பலி கொடுக்கறதுக்காக கட்டினான் அவன் விக்ரமாதித்தன். ஸோ அவளுக்காக ஆலயத்தை ஒன்று ஒழிப்பி அந்த தேவைகளை விருப்பத்தை பூர்த்தி செய்வதற்காக உயிர் பலிகளுக்கு ஏற்பாடு செய்தான்.
நயாபரா என்ற இடத்தில் அந்த தேவதைகளின் கோவிலுக்கு 64 கோடி யோகினிகளுக்கு மோகினி போட்டுக்கா. யோகினி மோகினி எல்லாம் ஒன்று தான். கோவில் கட்டலாம். இந்த பிரசித்தி பெற்ற இடங்களான மகாகாளேஸ்வர ஆலயம், படா கணபதி, ஹரசித்தி, கோபால் மந்தர், கடுகாலிகா, பர்தர்கரி குகை, அங்பாத், மங்கள்நாத் ஆகியவற்றை தரிசித்து அதை கோவிலில் விசிட் பண்ணலாம் போட்டிருக்கார். முக்கியமாக வானசாஸ்திரத்துக்கு அதிபதியான ஐரோப்பாவில் கிரீன்விச் ஒரு இடம் இருக்குது. அதுதான் வந்து கரெக்டாக துல்லியமான கணக்குகள்லாம் போடுறதுக்கு யூஸ் பண்ணுறான். ஸோ அந்த சிறப்பு உஜ்ஜயினிக்கு உண்டு. என்னென்னா, இந்த நகர் வழியே செல்லும் கடகரேகை காலத்தை நிர்ணயிக்க ஏற்றதாக உள்ளதா. லங்கையிலிருந்து மேருமலை வரை செல்லும் இந்த மத்திய ரேகை இந்த நகை ஊடாக செல்கிறது. அதனால் சித்தாந்த சிறுவன்மணி என்ற நூலில் பாஸ்கராச்சாரியார் குறிப்பிடுகிறார். இதன் அடிப்படையில் ராஜா ஜெய்சிங் கட்டியில் ஜந்தர் மந்திர் ஒரு கட்டிருக்கான். அப்படி ரவுண்டாக பண்ணி படிக்கட்டான வச்சுருக்கோம். அதில் வந்து டைம் தெரியறதுக்காக அந்த காலத்து கிளாக்கெல்லாம் கிடையாது. ஸோ அந்த சூரிய வெளிச்சத்தை வச்சுட்டு பட்டு டைம் பார்ப்பாங்க. இப்போ இருக்காது. விந்திய மலை உற்பத்தியாகி இந்த திருநகரை ஒட்டி பாயும் ஷிப்ரா நதி பல இடங்களில் வளைந்து நலிந்து செல்வது நகருக்கு மேலும் அழுகூட்டுகிறது. ஷிப்ரா நதியை தாண்டி தான் உஜ்ஜயினிக்கு உள்ளே போக முடியும். நம்ம ஷிப்ரா நதியின் நீளம் 250 கிலோமீட்டர். ஸோ இதில் நீராட மக்களே இல்லை. இங்கே வந்து கும்பமேளாவும் நடக்கிறது. 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஒவ்வொரு தலத்திலும் மாறி அங்கே இருக்க பக்கத்தில் ஹரித்வார், பிரயாகை, உஜ்ஜயினி, நாசிக் ஆகிய அந்த தலங்கள்லாம் கும்பமேளா நடக்கிறது. 3 ஆண்டுக்கு ஒரு முறை நடக்கும் கும்பமேளா மாறி மாறி வரும் பெரும் திருவிழா. இந்த தலங்களில் 30 நாட்கள் அதிக விமர்சையாக கொண்டாடப்படுது சொல்லிருக்கு. ஸோ அதை சிம்ஹஸ் மேளா என்ற சில சமயம் கும்பமேளாவும் சிம்மத் மேளா 12 வருஷம் சிம்மத் மேளா இது ரெண்டும் சேர்த்து கூட வரும்னு சொல்லியிருக்கா. வட இந்திய பஞ்சாங்கப்படி வைகாசி மாதம் சுக்லபட்சம் சிம்மராசியில் பிரகஸ்பதியும், மேஷராசி சூரியனும், துலா ராசியில் சந்திரனும் வந்து பௌர்ணமி திதி, சுவாதி நட்சத்திரம், சோமவாரம், வியாதிபாத யோகத்தில் கூடும் வேளையில் ஷிப்ரா நதி நீராடும் பக்தர்கள் மோட்சம் நிச்சயம் சொல்லியிருக்கு. உஜ்ஜயினியில் கும்பமேளா ஆயிரக்கணக்கான சைவ வேணு சாதுக்களில் வந்து வருவா. ஆனால் வந்து தனித்தனியாக பெஞ்சு போயிடுவான்னு இருக்கு. அவள் ஒத்துமையாக இருப்பா. ஆனால் அந்த கும்பமேளாவுக்கு வரும்போது மட்டும் இந்த குரூப் தனியாக வரும், அந்த குரூப் தனியாக வரும்னு சொல்லியிருக்கு. ஸோ வட இந்திய சிவாலயங்களில் மூல லிங்கத்துக்கு என்ன பண்ணுவான்னா ராம்னு பேர் எழுதுவாள் தந்திரத்தில். ஸோ அது வந்து இந்த ஹரன் ஹரி அவருடைய அந்த பேதம் பார்க்கக்கூடாது, அபேதம் பார்க்கணுன்றதுக்காக செய்கிறது. அவந்தி தேவி இங்கே இருந்தாலும் அந்த பைரவர் இதில் அந்த பைரவ குன்று சொன்ன இல்லையா, அங்கே பைரவ கோவிலுக்கு நானும் போயிருக்கேன். அங்கே சாராயம் விதமாக வைப்பான். ரம்மு பிஸ்கி எல்லாம் வாங்கி கொடுத்தானா ஒரு பிளேட்டில் வச்சு அது வாயில் விடுவான். அது எங்கே போகிறதுன்னு தெரியாது. இட்லாம் கம் அவுட்டு அதில் கொஞ்சம் ரீட்டைன் பண்ணி பிரசாதமாக கொடுப்பான். நமக்கு நிறைய நாய்கள் இருக்கும். அங்கே பாதாள பைரவன் இருக்குது. உள்ள பாம்பெல்லாம் இருக்கிறதுனால யாரும் போக மாட்டாங்க. ஸோ அங்கே வந்து அம்பாளை பார்க்க முடியாது. அதனால் என்ன சொல்கிறாரு, அவந்தி தேவின்னு சொல்லிட்டு இதில் மகாகாளேஸ்வர் கோவிலே பிரகாரத்தலுக்கு தனி உருவமே இருக்குது அவளுக்கு. அந்த அவந்தி தேவியை தான் வந்து நம்ம வந்து இந்த 46வது தேவியாக வழிபடணும்னு சொல்லி இவர் முடிக்கிறார். அதில் அஷ்ட பைரவர்கள் பார்க்கலாம். இந்த குன்றின் பைரவ் சிங் என்ற நபரால் தொட்டு வைக்கப்பட்ட கோவில் இது. குன்று இல்லை, சொல்ல ஒரு மணல் மேடாட்டம் தான் இருக்குது. நான் போனதுனால சொல்கிறேன். அஷ்ட பைரவர் எனப்படும் 8 பைரவர்களும் சிவனின் குமாரர்கள் என்றும் இல்லை அவரால் தோற்றுவிக்கப்பட்டவர்களும் சொல்கிறார். இதில் என்ன, துர்கா பரமேஸ்வரி வந்து அசுரர் அழிக்க கிளம்பும்போது பரமேஸ்வரால் தோற்றுவிக்கப்பட்ட பைரவர் அவர் கூட வந்தார். அப்போ தான் பைரவர் உற்பத்தி போட்டிருக்கார். ஸோ இப்போ யார் இவர்? சுதந்திர பைரவர், ஸ்வச்சா பைரவர், லோக பைரவர், கால பைரவர், உக்கர பைரவர், பிரஷ்யா பைரவர், நின்மான பைரவர், பூஷண பைரவர். 2ஆம் வகை அசிதாங்க பைரவர், குரு பைரவர், சண்ட பைரவர், குரோதன பைரவர், உன்மத்த பைரவர், கபால பைரவர், பீஷண பைரவர், சம்ஹார பைரவர். அந்த மாதிரி சிவனின் அச்சமூட்டு அம்சமே தான் பைரவர் சொல்லியிருக்கு. ஸோ பைரவருடைய கால பைரவருக்கு நைவேத்தியம் வந்து என்பது சுராபானம் அது சொல்லுங்க. விஜயவாடாவில் எப்படி பானகம் பானகம் கொடுத்தா அவர் எல்லாத்தையும் குடிச்சிடுறாரோ, இங்கே வந்து இந்த சுராபானத்தை பைரவர் சாப்பிட்றார். ஸோ அந்த பாதாள பைரவர் நம்ம பார்க்க முடியாது, பாம்பு நடமாட்டம் உள்ள. அம்மன் அங்கம் எழுந்த இடமான பைரவகிரியிலும் 46 சக்தி பீடத்தை அலங்கரிக்கும் தேவியின் தரிசனம் நமக்கு கிடைக்காவிட்டாலும் உஜ்ஜயினி நகரில் உள்ள மகாகாளேஸ்வர சன்னதியில் அவந்தி தேவியை தான் நம்ம வந்து எடுத்துக்கணும்னு சொல்லி முடிக்கிறார். ஸோ உஜ்ஜயினி நகரை கட்டாயம் பார்க்கணும். நம்ம
நம்ம இந்துக்களாக வந்து சனாதன தர்மத்தை ஃபாலோ பண்ணுறவ முக்கியமான ஸ்தலங்கள்லாம் பார்க்கணும். உஜ்ஜைன் பார்க்க வேண்டிய இடம், இந்த ஜோதிர்லிங்கத்தை எல்லாமே பார்க்கணும். உஜ்ஜைனை ரசித்து பார்க்கலாம். இன்னும் அந்த காலத்து கட்டடங்கள்லாம் இருக்குது, அந்த காலத்து கோவில்கள்லாம் இருக்குது, விக்ரமாதித்த அந்த இடங்கள்லாம் இருக்குது. அதெல்லாம் பார்த்து நம்ம ரசிக்கணும். அது மூலமாக அவருடைய அருளை பெறணும்னு சொல்லி இந்த 363வது வீடியோவை நான் நிறைவு செய்கிறேன்.